பாஜக குறைந்தது 30 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் கோயலேஷன் பாலிடிக்ஸ் தான் சார். எடப்பாடி ரெட்டலை வந்தப்புறம் இந்த எக்ரிமெண்ட்ல இருந்து பேக் ட்ராக் பண்ண என்ன பண்ணாங்க சார்? பீகாரில் போட்டாங்க, 6 மாநிலங்களுக்கு போட வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய தமிழக பாஜக தலைவராக தொடருவார் 3 வருடம் என்ற ஒரு அறிக்கை வர இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பொசிஷன் என்ன சார்? இப்போ பிஜேபியும், ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதிமுக கூட்டணிக்காக. செந்தில் பாலாஜியினுடைய பிரதர் கூட நோட்டீஸ் போயிருக்கிறது. இவர் அரெஸ்ட் பண்ண உடனே தன்னுடைய தம்பியும் அரெஸ்ட் பண்ணா அவர் கண்டிப்பாக ஒரு முக்கிய புள்ளியினுடைய பெயரை எடுத்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான நிலைமை தமிழகத்தில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்து விடும். மு.க. ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுக்கும். மு.க. ஸ்டாலின் அக்டோபர் நவம்பரில் ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு கூட வந்துவிடும். அமித்ஷாவினுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு அறுக்க வேண்டும் என்பதுதான். சார் வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். வணக்கம் ஃப்ரம் மும்பை சார். தேங்க்யூ. நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் நேயர்களுடன் பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீதருடன் பேசுவது, டாக்டர் ஸ்ரீதருடன் பேசுவது ராஜகோபால் என்றால் பானக சுவாமி தான் நினைவுக்கு வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் லட்சுமி நரசிம்மனை நினைத்துக் கொண்டு தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு வேரோடு களை எறிய வேண்டும் என்று பானக சுவாமி லட்சுமி நரசிம்மனை பிரார்த்தித்து, அவரும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் முதல் பாசுரத்தை பாடி இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் இன்று நான் 4 அல்லது 5 முக்கியமான விஷயங்களை கூற இருக்கிறேன். ஸ்ரீதர், you also fasten your belt. Okay sir, wonderful. EPS and அமித்ஷா அவங்களோட மீட்டிங்கோட பின்னணி என்ன சார்? 2 மணி நேரம் நடந்த சார் அந்த மீட்டிங். அவருடைய வெற்றி EPSக்கு வெற்றி, அமித்ஷாவுக்கு வெற்றி. போக போக இது எப்படி கிளை பரவ இருக்கிறது என்று தெரியவில்லை. EPSக்கு வெற்றி என்று நான் எப்படி சொல்லுவேன் என்று கேட்டால், தனிப்பட்ட முறையில் இரட்டை இலை அவருக்கு அஷூரன்ஸ் வந்துவிடும். இந்த டெல்லி விஷயத்தில் அவருக்கு முக்கியமாக இருப்பது இரட்டை இலை சின்னம். 66, 67 எம்பிக்களை ஒன்றாக கடையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி. டெல்லி விஜயம் மாபெரும் வெற்றி. இரண்டாவது, பாஜகவிற்கு மாபெரும் வெற்றி எப்படி என்று கேட்டால், நேற்று 8 மணிக்கு இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது டெல்லியில் எடப்பாடி பழனிசாமியும் மற்றும் 5 அதிமுக தலைவர்களும் அமித்ஷாவுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அதே சமயத்தில் சென்னையில் ரம்தான் விருந்து கொடுத்தார் அண்ணாமலை. OPS இருந்தார், டிடிவி தினகரன் இருந்தார். ஆக மொத்தம் இந்த என்டிஏ என்று அமித்ஷா சொல்லி வைக்கிறாரே, பிஜேபி ஏடிஎம்கே என்று அவர் சொல்லுவது கிடையாது. ஆக மொத்தம் அமித்ஷாவினுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு அறுக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான ஆயத்தங்களை அவர் 5 அல்லது 6 முறை ஒரு சில யோசனைகளின் ஸ்ட்ராட்டஜிஸ் அணுகுமுறைகளையும் வைத்திருக்கிறார். நாம் இந்த விவாதத்தின் பொழுது நான் ஒன்றாக சொல்லுகிறேன். எது இருப்பினும் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடைய சந்திப்பு அதிமுகவுடைய 2026 ஆட்சி அமையக்கூடும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து விலகக்கூடும், தூக்கி எறிவார்கள் பொதுமக்கள், வாக்காளர்கள். மக்கள் ஒரு விதமான எதிர்நோக்கத்துடன் ஆன்டி இன்கம்பன்சி அதே இருக்கிறது மு.க. ஸ்டாலினுக்கு. அது 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஒரு ரகசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுவதற்கு முன்பதாக கடந்த 1 வாரங்களாகவே பல உயர்மட்ட தலைவர்கள் கூட்டங்கள், ரகசிய கூட்டங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. தம்பிதுரை இதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். வேலுமணி, தங்கமணி போன்றவெல்லாம் கோயம்புத்தூரிலிருந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பாஜகவிலிருந்து அமித்ஷாவிடம் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி. இதில் ஒன்றே ஒன்று ஸ்ரீதர், உளவுத்துறை மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு செய்தி வந்தது.
RN ரவி ஆளுநர் கூட சொன்னார், தமிழகத்தில் இன்று தேர்தல் வைத்தால் மூடாதி தமிழ்நாடு என்று ஒரு சர்வே ஒண்ணு பண்ணியிருக்காங்க 3 ஆங்கில தொலைக்காட்சிகள். அதில் மு.க. ஸ்டாலினுடைய புகழ் மங்கி விட்டது. அதுதான் ஒரு இண்டிகேஷன் அமித்ஷாவிற்கு. அதுதான் ஒரு பார்வை. அதை மறுத்து பிடிச்சுட்டார். இதுதான் சரியான சமயம் என்று. அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தமிழில், கொச்ச ஆங்கிலம், கொச்ச தமிழ். அதாவது அப்பொழுது தம்பிதர் இருக்கணும்னு நினைச்சாங்க. தனியா பேசும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குடும்பத்தின் முக்கிய உறவினர் மீது டாஸ்மாகினுடைய ஊழல் முதல் குடும்பம் வரை அது செல்கிறது. அதை நிலைநிறுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா சொன்னார் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று. சோ ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியுடைய விஜயம், டெல்லி விஜயம் இரட்டை இலை அவருக்கு கிடைத்துவிடும். அதிமுக ஒன்றாக அணைவதற்கான ஒரு ஆயத்தங்களை செய்வார். தொகுதி உடன்பாடு என்பதெல்லாம் செப்டம்பர், அக்டோபரில் தான் வைத்துக் கொள்ள இருக்கிறார்கள். நாளை முதல் வரக்கூடிய 2-3 வாரத்திற்குள் பார்த்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக தமிழகத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டும், மேலும் மேலும் பலவிதமான சோதனை காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆரம்பமாகிவிட்டது என்பதைத்தான் நான் வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியும். செய்தேன் சார். இங்க 3-4 கேள்வி வருது சார். இப்போ இவரு எடப்பாடி ரெட்டலை வந்தப்புறம் இந்த எக்ரிமெண்ட்ல இருந்து பேக் ட்ராக் பண்ண என்ன பண்ணுவாங்க சார்? பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ண மாட்டார் சார். அது பிஜேபிக்கு ஒரு நல்ல, அதுக்கு தான் செப்டம்பர் மட்டும் கொண்டு போயிடுவாங்களே. இந்த ஆர்குமெண்ட்ஸ், லீகல் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆகஸ்ட் செப்டம்பர் மட்டும் தானாவே போயிடும் சார். அது நடுவுல கூட்டங்கள் 3 முறை அமித்ஷா செப்டம்பருக்கு முன்னதாக சென்னையிலும், கோயம்புத்தூரிலும், திருச்சியிலும், விழுப்புரத்திலும் அவர் கூட்டம் பேச இருக்கிறார். பாஜக குறைந்தது 30 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்ற இலக்கு அவர்கள் மனதில் இருக்கிறது. 70 இடங்களில் அவர் முன்னதாக வந்தார்கள் 2024 லோக்சபா தேர்தலில். வாக்குப்பதிவு பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த 70ல அவங்க 35 பிடிச்சிட்டான்னு வச்சுங்க. டெஃபினெட்லி தமிழ்நாட்டுல கோயலேஷன் பாலிடிக்ஸ் தான் சார். அதற்காகத்தான் அமித்ஷா மீண்டும் மீண்டும் என்டிஏ சொல்லி வருகிறார். எடப்பாடி பழனிசாமி இனி பின் வாங்க மாட்டார். ஒரு அஷூரன்ஸ் கிடைச்சிருச்சே சார். இப்போ அண்ணாமலையோட பொசிஷன் என்ன சார்? ஏன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பொசிஷன் ஒன்றும் கஷ்டமே இல்லை சார். ஏற்கனவே பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் எல்லாம் 2 மாதங்களுக்கு முன்னதாகவே டெல்லியில் வந்து முகாமிட்டு சென்றார்கள். இப்பொழுது ராஜீவ் சந்திரசேகரை கேரளாவினுடைய பாஜக தலைவராக நியமிக்க ஏற்பட இருக்கிறார். பீகாரில் போட்டாங்க. 6 மாநிலங்களுக்கு போட வேண்டும். இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக அண்ணாமலையினுடைய தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் 3 வருடம் என்ற ஒரு அறிக்கை வர இருக்கிறது. இதெல்லாம் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் பிஜேபி தானே சார். அது வந்து அலையன்ஸுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சார். சரி, இங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு சார். இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியை நாமினேட் பண்ணுமே சார், அது அண்ணாமலையா இருக்கலாமா? அதெல்லாம் பிஜேபி தான் பண்ண மாட்டாங்க சார். அண்ணாமலை இருக்காது சார். சீனியர் ஆளுக்கு தான் கொடுப்பாங்க சார். ஏன்னா நாமினேஷன் எப்படி இருந்தாலும் பாஜக கையில் இன்னும் அவரே நேத்தி பாருங்க, அமித்ஷாவுடைய பேச்சு. தங்களுக்கு கூட நான் அந்த வீடியோவை அனுப்பி இருந்தேன். அமித்ஷா சொல்ற அடுத்த 10-15 வருஷத்துக்கு நாங்க தான் எனக்கு கவலைப்படாதேங்கிறாரு. ஆக மொத்தம் அடுத்த 10 வருடங்களில் அண்ணாமலையினுடைய பதவி என்பது மிக மிக உயர் பதவியாக கிடைக்க இருக்கிறது. பார்த்து கொண்டே இருங்கள். காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அண்ணாமலையினுடைய ஒரு அணுகுமுறை. கடந்த 2 வருடங்களாக தமிழகத்தில் அவர் ஒரு கலக்கி இருக்கிறார் பாருங்க. என் மண் என் மக்கள் மூலமாக ஒரு சாதாரண கட்சியை, நோட்டா கட்சியை 18%, 19% மட்டும் கூட்டணி வைத்துக் கொண்டு செய்திருக்கிறார். அது அண்ணாமலை நேற்று சென்னையில் நடத்திய 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2025ஆம் வருடம் நடத்திய ஒரு ரம்ஜான் ஒரு கூட்டணி என்று ஒரு வைத்திருக்கிறார்களே, அதில் ப்ரூவ் பண்ணி விட்டார், நிரூபித்து விட்டார் அண்ணாமலை. ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. இப்பொழுது அவர் ராஜ்யசபாவிற்கு கொண்டு வர மாட்டார்கள். என்டிஏல 2024 பாத்தீங்கன்னா டிடிவி, ஓபிஎஸ் அண்ட் ஐஜேகே இவங்க எல்லாமே இருந்தாங்க. ஏசி சண்முகம் எல்லாமே. அந்த யூனிட் அப்படியே ரிட்டைன் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக இருக்கு. கூட சீமான சேர்த்துனாலும் சேர்த்துப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டாங்க. இனிமேல் போக போக எல்லாம் காம்பினேஷன் சார். இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி ஆயிடுச்சு சார். இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணுகுமுறை இறங்குமுறமாகத்தான் இருக்கும். காரணம் பாஜகவினுடைய மும்முரம் இருக்கு பாருங்க, ஒரு தீவிரம். அது வேற எந்த மாநிலத்தையும் காண்பிக்க மாட்டார் அமித்ஷா. டெல்லி வெற்றி பெற்றதற்கு புது அணுகுமுறை, மகாராஷ்டிரா புது அணுகுமுறை,
சத்தீஸ்கர் புது அணுகுமுறை, கேரளா தனி அணுகுமுறை, தமிழ்நாடு தனி. ஆக மொத்தம் ஒன்றொன்றாக இப்ப பாருங்க, பீகார் எலெக்ஷனுக்கு பிஸியா இருக்காங்க. பீகார் எலெக்ஷன் முடிச்ச ஒண்ணுமே இன்னைக்கு பீகார் மீட்டிங் நடக்குது. நேற்று தமிழ்நாடு முடிச்சிட்டாரு அவரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. 2 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா சும்மா இல்ல ஸ்ரீதர் சார். இப்போ நீங்க வெற்றி கழகம்னு சொன்னீங்க, அங்க ஒரு வெற்றி கூட்டணின்னு சொன்னீங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் அவங்களோட பொசிஷன் என்ன சார்? இப்போ பிஜேபியும், ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதிமுக கூட்டணிக்காக. தமிழக வெற்றி கழகம் யோசிக்க வேண்டும். காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துடன் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் தோன்றப்போது அப்பொழுது அவர் நினைத்து விட்டார், விஜய் ஜோசப் என்பவர் திமுகவுடைய முகமூடி என்று. அதனால அவர் கிட்ட சேர்க்க மாட்டார். இப்ப பாருங்க, முதல்ல 5 கார்னர் கண்ட்ரஸ்ங்கிறதுல இப்போ ஸ்ட்ரைட்டாவே நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின், திராவிடம் வர்சஸ் தேசியம் என்று ஆகிவிட்டது பாருங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு என்ட்ரி, ஒரு செட்பேக் வந்துருச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வந்ததுனால. அது நீண்ட நாள் இருக்காது. கமலஹாசனுக்கும் மற்ற சினிமா நடிகர்களுக்கும் இருந்த ஒரு, ஈவன் விஜயகாந்த் நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினா கூட அவரால் ஒரு 22 எம்எல்ஏக்கு மேல தாண்ட முடியல. அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்க முடியாது. ஆன்டி டிஎம்கே ஃப்ரண்ட் என்று ஆரம்பித்தால் அதில் தமிழக வெற்றி கழகம் தனியா போயிடும். அவங்க வந்து கூட வரமாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட. சீமான் வருவார். மூவிங் ஆன் சார், இந்த டாஸ்மாக் ஜாமீன் கேஸ்ல வந்து செந்தில் பாலாஜியோட கேஸ்ல ஜட்ஜஸ் 2 பேருமே வித்ட்ரா பண்ணிட்டாங்களே சார், அதோட பின்னணி என்ன சார்? காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த 10 நாளைக்குள் முகுல் ரோத்துக்கு என்ன செய்ய போகிறார். ஸ்ரீதர், நீ எழுதி வச்சுங்க, இந்த வீடியோ நாம் இருவரும் 26ஆம் தேதி மார்ச் மாதம் காலை 8:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்றோம். ஓரிரு நாட்களில் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஒரு புது திருப்பம் தமிழக அரசியலில் வரும். காரணம் என்ன என்று கேட்டால், சுப்ரீம் கோர்ட் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதற்கு முன்னதாக நான் ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி 5 தமிழ் நேயர்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஸ்ரீதர் மூலமாக. தமிழக ஆளுநருடைய நிலை என்ன? தமிழக ஆளுநர் நேற்று இரவு எனக்கு கிடைக்கக்கூடிய ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள், தமிழக கவர்னர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி, சென்னையில் இருக்கக்கூடிய கோர்ட் விஷயங்கள்லாம் போனாலும் செந்தில் பாலாஜியினுடைய ஒரு அமைப்பை பற்றி, அவர் இஸ் கண்டினியூ இந்த மினிஸ்ட்ரி என்றெல்லாம் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதியிருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய சூசக தகவல்கள் கிடைக்கின்றன. அதில் மு.க. ஸ்டாலினுக்கு 4 பக்கத்திலிருந்தும் அழுத்தம் வரும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. அதை தவிர நேற்று அசம்பிளியில பேசினார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு, அவமானம் சம்மானம் எல்லாம் சொன்னாரு. ஒண்ணுமே இல்லை, இப்ப மௌனமாயிட்டார் அவர். ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுடைய அப்ரோச்சுக்கு என்னை பொறுத்த மட்டில் ஆளுநரிடமிருந்து ஒரு அழுத்தம் வருகிறது. இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் தாங்க முடியாது சார். நிஜமாவே நான் சொல்றேன், செந்தில் பாலாஜியை கயத்தி விட வேண்டிய நிலைமைத்தான் வரும். அது டாஸ்மாக் கேஸுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இது சுப்ரீம் கோர்ட் நடப்பது டிரான்ஸ்போர்ட் கேஸ். நம்ம டாஸ்மாக் கேஸை மீண்டும் அவர் சிறைக்கு செல்வார். ஒரே ஒரு அழுத்தம் என்ன என்று கேட்டால், செந்தில் பாலாஜியினுடைய பிரதர் அந்த குமாருக்கு கூட நோட்டீஸ் போயிருக்கிறது. இவர் அரெஸ்ட் பண்ண உடனே தன்னுடைய தம்பியும் அரெஸ்ட் பண்ணா அவர் கண்டிப்பாக ஒரு முக்கிய புள்ளியினுடைய பெயரை எடுத்தால் பை ஜூலை ஆகஸ்ட் அந்த முக்கிய புள்ளி அரெஸ்ட் செய்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான நிலைமை தமிழகத்தில் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வந்து விடும். அதில் மு.க. ஸ்டாலின் தற்போது கடினம். சில கோப்புகளில் பாருங்க 50% ரெவென்யூ லாஸ் ஆயிருக்கு ஸ்ரீதர். அதுதான் அவங்க 1000 கோடின்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. இட் மே go to 4000 crores 5000 crores ஒரு ரஃப் எஸ்டிமேஷன். இப்போ சில எக்ஸைஸ் டியூட்டிஸ் டெக்னிக்கலா பார்க்க போனீங்கன்னா இடி இஸ் ஆன் a stronger wicket. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு ஒரு மாபெரும் இடியாக இருக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு தலைவலியை கொடுக்கும். மு.க. ஸ்டாலின் அக்டோபர் நவம்பரில் ராஜினாமா செய்யக்கூடிய அளவிற்கு கூட வந்துவிடும். திமுகவில் பெரிய கலகலக்கு இருக்கும் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்க எலெக்ஷனுக்கு ஆல்ரெடி அவங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குமா சார், இல்லைன்னா அவங்க கூட்டணி கூட பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது திருமாவளவனும் காங்கிரஸும் என்னென்ன பண்ண போறாங்க இருக்கு. இப்ப பாருங்க, செல்வ பெருந்தகையினுடைய தலைமைக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. அவரை புது கேண்டிடேட்டா யாராவது கொண்டான ஜோதிமணி அல்லது நம்ம மாணிக்கம் தாக்கூர் தான் வருவார் என்று டெல்லியில் பேசுகிறார்கள். மாணிக் தாக்கூருடைய அணுகுமுறை ராகுல் காந்தியுடைய அணுகுமுறை தான்.
மாணிக் தாக்கூர் என்பவர் ஆன்டி டிஎம்கே. நேற்று இபிஎஸ் அமித்ஷா மீட்டிங்க்கு அப்புறம் காங்கிரஸும் they have to redraw the strategy என்று தான் மாணிக் தாக்கூர் பல நண்பர்களிடம் சொல்லி இருக்கிறார். தமிழகத்தை செல்வ பெருந்தகை மாற்றினால் திருமாவளவன் இந்த அண்ணாமலையுடைய போராட்டமான அந்த மதுக்கடைக்கு முன்னாடி போராட்டம் மு.க. ஸ்டாலின் படத்தை ஒட்டுவதற்கு திருமாவளவன் வரவேற்று இருக்கிறார். அதையும் தவிர ஏப்ரல் மாதம் 5-6 தேதிகளில் மதுரையில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. பொதுக்குழு கூட்டம், பொலிட் பீரோ. அதில் திமுகவை பற்றி எதிர் நிலைப்பாடுகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து ஒருவேளை கம்யூனிஸ்ட் திமுக வெளியே போகாவிட்டாலும், காரணம் எவ்ரி மந்த் they get 15 crores. அது சந்தா கூட்டணி, ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு ரெடியா பேங்க்ல இருந்து போயிட்டே இருக்கு. அதனால அவங்களுக்கு வெளில போக மாட்டாங்க. இருந்தாலும் பொதுமக்களால், வாக்காளர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தை படுகொடி தோன்றி புதைத்து விடுவார்கள் என்ற எண்ணம் சிபிஎம் தலைவர் பிரகாஷ் கராத்துக்கு இருக்கிறது. அவர் எப்படி கொண்டு போகிறார் என்பதைத்தான் பாலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதற்கிடையே எனக்கு தற்பொழுது நாம் இருவரும் பேசிக் கொண்டு இருக்கும் போது இந்த கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன்ல பாப்அப் வருது, பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் டு ஓபன் ராமர் பாம்பன் பாலம் ஆன் April 6th ராமர் டே அட் 4 PM வருது. ஸோ அது பிரைம் மினிஸ்டர் விசிட் பாருங்க. அப்ப மு.க. ஸ்டாலின் போவாரா, கவர்னர் ஆயிஷுவாரா, அப்ப என்ன ஆகும், இதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் மாறி மாறி தமிழகத்திற்கு அமித்ஷா, நரேந்திர மோடி, ராஜ்நாத் சிங் போன்றவர்களெல்லாம் திரும்பி திரும்பி போவதன் காரணம் என்ன என்று கேட்டால் 2026 திமுகவை பொதுமக்களிடம் விரோதமாக இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். ஓகே சார், மேலும் பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.